அன்புமிக்கவர்களே, காத்திரு. இன்னைக்கு இந்த உலகத்துல காத்திருத்தல் என்பது மிகவும் மனிதனுக்கு எரிச்சலை தருகிறது என்று கூட சொல்லுவார்கள். ஆனால் ஒரு முடிவு என்றுமே ஒரு தெளிவை தான் தரும் என்பதை இன்றைய நற்செய்தியில் கடவுள் நமக்கு சொல்லித் தருகிறார். அந்த இறுதி காலகட்டத்தில் ஒரு அழைப்பினை கடவுள் தருகிறார். அந்த இறைவனுக்காக நம்மால் காத்திருக்கிற முடிகிறதா என்பதை பற்றிய ஒரு சீரிய சிந்தனையை இன்றைய நற்செய்தியில் அவர் சொல்லித்தர விரும்புகிறார். வாங்க, வார்த்தையோடு பயணம் செய்து காத்திருத்தலின் மேன்மையை தெரிந்து கொள்ளுவோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. இறைவனின் அருட்கரமும் அருள் ஆசீரும் உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் இளமையாக தங்கிட உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பில் இணையவர்களை, இன்றைய நற்செய்தி வாசகம் கிறிஸ்துவின் இரண்டாம் வருகை நிச்சயம் என்று சான்று அளிக்கிறது. கிறிஸ்துவின் முதல் வருகை மாட்டுத் தொழுவத்தில் மிகவும் எளிமையாக ஆரம்பித்தது. அதனால் கிறிஸ்து தனது இரண்டாம் வருகையில் மக்களுக்கு தீர்ப்பு அளிக்கும் நடுவராக வருவார், வல்லமையோடு வந்து தீர்ப்பு அளிப்பார் என்ற ஒரு உறுதியையும் இன்றைய நற்செய்தி நமக்கு சொல்லி தருகிறது. அந்த இறுதி காலம், த முடிவு, த எண்ட் எப்படி இருக்கும் என்பதை அவர் தெளிவுபடுத்துகிறார். அன்புமிக்கவர்களே, ஆனால் முடிவு, இறுதி, கடைசி என்ற வார்த்தைகளை கேட்டாலே நமது எண்ணங்கள் பல கோணங்களில் சிந்திக்க ஆரம்பித்து விடுகின்றன. முடிவு என்பது வாழ்க்கையில் வெற்றியாக இருக்கணும் அல்லது தோல்வியாக இருக்கணும் என்று நாம் அனைவரும் நினைப்பது உண்டு. ஆனால் இந்த முடிவு என்பது இறைவனுக்காக காத்திருக்க வேண்டிய ஒரு செயல். அவர் நமக்காக வரப்போகிறார், நம்மை மீட்டெடுக்க போகிறார், நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்த போகிறார் என்ற ஒரு தெளிவினை நற்செய்தியிலும் இன்றைய முதல் வாசகம் தெளிவுபடுத்துகிறது. எனவே காத்திருத்தலை பற்றி சிந்திக்கின்ற பொழுது இன்னைக்கு எப்படி தெரியுமா நாம இறைவனுக்காக காத்திருக்க வேண்டும்? ஒன்று, இன்று கடவுளை பார்க்க நம்மால் முழுமையாக ஒரு காத்திருத்தலின் மென்மையை பெற்றுக் கொள்ள வேண்டும். என்னால் என்னையே நேசிக்க முடியும், என்னால் உன்னையும் நேசிக்க முடியும். I can love you God. கடவுளை உன்னை நேசிக்க நான் இருக்கிறேன் என்று சொல்ல வேண்டும். இரண்டாவது, என்னால் உம்மை நினைக்க முடியும், என் இறைவனை நினைத்து பார்க்க முடியும். I can think of you God அப்படின்னு நாம யோசிக்கணும். இரண்டாவது, மூன்றாவது, எல்லாவற்றிற்கும் மேலாக என்னால் உனக்காக காத்திருக்க முடியும். Above all, I can wait for you. நான் இறைவனுக்காக காத்திருப்பேன் என்ற ஒரு உறுதிப்பாட்டை நாம் தர வேண்டும். ஏனென்றால் இறைவனை அன்பு செய்கிறேன் என்பதற்காக அதன் அடையாளங்களில் ஒன்று அவருக்காக காத்திருத்தல் தான். அன்பு இல்லை என்றால் காத்திருத்தல் எரிச்சலாகவே இருக்கும் என்று சொல்லுவார்கள். நம் வாழ்வில் பெரும் பகுதி காத்திருக்கிறோம். பஸ்ஸுக்காக ஒரு பயணத்துல காத்திருப்போம். அதே போல படுக்கையிலே உறக்கத்திற்காக காத்திருப்பார்கள். வாசலில் ஒரு நண்பனுக்காக, உறவினர் வருகைக்காக காத்திருப்பது போல இறைவனுக்காக எந்த அளவு நேரத்தை செலுத்தி நாம் காத்திருக்கிறோம் என்று சற்று சிந்திக்க வேண்டும். லூக்கா 2:26 ஆண்டவருடைய மெசியாவை காணும் முன் அவர் சாக போவதில்லை என்று தூய ஆவியால் உணர்த்தப்பட்டிருந்தார். சிமியோன் எப்படியெல்லாம் இறைவனுக்கு வாக்களிக்கப்பட்ட ஆறுதலுக்காக காத்திருந்தார் என்பது நமக்கு தெரியும். அதே போல பிலிப்பியர் 2:7 சொல்கிறது, மனிதனோடு இணைய இறைவன் தன்னையே வெறுமையாக்கினார். இறைவனோடு இணைய மனிதன் தன்னையை வெறுமையாக்க வேண்டும். வெறுமையாக்குவது இறைவன் தன் அருளை, மீட்பை நிறைவாய் பெற மிகவும் இன்றியமையாதது என்பது உணர்த்தப்படுகிறது. அதனால தான் எரேமியா அழகாக சொல்லியிருக்கிறார் 33:15, வர இருப்பவர் எரேமியா பார்வையில் நீதியின் தளிர், எசையாவுடைய பார்வையில் அமைதியின் ஊற்று. எசையா 9:6 சொல்கிறது. இந்த நீதியின் தளிரும் அமைதியின் ஊற்றும் எதை கொண்டு வருகிறது என்பதை சற்று சிந்திக்கின்ற பொழுது நமது மீட்பையும் அவருக்காக காத்திருக்கிற பொழுது நமது வாழ்வின் அர்த்தங்களை அவர் நமக்கு தரப்போகிறார். அந்த இறுதி காலம், இந்த காலம் நெருங்கி வந்து விட்டது. ஆனா நாம சிலவற்றை குறித்து, எதிர்காலத்தை குறித்து, நிகழ்காலத்தை குறித்து கவலைப்பட்டு மோசமான சிந்தனைகளை நமக்குள் கொண்டு வருகிற பொழுது எதிர்காலத்தை குறித்திய பதற்றத்தில் நிகழ்காலத்தின் சுவையை நாம் இழந்துவிடக் கூடாது. நாளை என்பது எப்போதும் நாளையாகத்தான் இருக்கிறது என்பதை கடவுள் தெளிவுபடுத்துகிறார். ஆனால் இன்று என்பது இப்போது இருப்பது இந்த அற்புதமான கணம் என்பதை நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கிற நொடி முழுதும் நாம் முழுமையாக அறிந்து கொள்ள வேண்டும். இன்று என்பது நம் கையில் இருக்கிறது. அதை கடவுள் நமக்காக கொடுத்திருக்கிறார். அவருக்காக காத்திருக்கிறேன், அவர் நிச்சயமே என்னை வழி நடத்துவார் என்ற உறுதிப்பாட்டோடு நமது வாழ்க்கை பாதையை நாம் செயல்பட
நடத்த வேண்டும். இந்த வாழ்க்கை என்ற கடலிலே ஒரு சிறந்த படகோட்டியாக நாம் செலுத்துகின்ற அந்த துடுப்பு இறைவனை நோக்கி காத்திருந்து அவரை நோக்கியே செல்கிற பொழுது ஆசீர்வாதம் நிச்சயம். அதை அறிந்து கொண்டு குடும்பங்கள் ஒவ்வொன்றாக ஒன்று சேர்ப்போம். இறைவனின் ஆசீர் நிச்சயம். ஜெபிப்போமா? அன்பு இறைவா, இதோ இறுதி காலத்தை குறித்து, இதோ நீர் வரப்போகிறேன் என்ற குறித்து பயத்தை எங்கள் உள்ளத்தில் ஏற்படுத்தாமல் நாங்கள் அனைவருமே உமது வார்த்தையை முன்னறிவிப்பவர்களாகவும் உமது வார்த்தையை ஏற்றுக்கொண்டு இதோ நீர் வரவிருக்கிறீர் என்ற முழுமையான நம்பிக்கையும் ஆறுதலும் ஒவ்வொரு உள்ளத்தையும் தேற்றி எங்கள் வாழ்வில் மகிழ்ச்சியை தரும்படியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். பிரைஸ் தி லார்ட்.